கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியலிலே சாத்தானை பற்றி நாம் அலசி ஆராய்ந்து வருகிறோம். அவனுடைய தன்மைகளை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது அவனுடைய தன்மை யோவான் 8வது அதிகாரம் 44ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியில் இருக்கிறது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யன் அவன்தான். பொய்யன் என்றால் பிசாசு தான். பொய்க்கு பிதா, பொய்க்கே அவன்தான் தந்தை. தேச தந்தைன்னு காந்தியை நம்ம சொல்கிறோம். அணு விஞ்ஞானத்தின் தந்தை என்று ஐன்ஸ்டைனை சொல்கிறோம். உளவியலின் தந்தை என்று சிக்மண்ட் ஃப்ராய்டை சொல்கிறோம். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தந்தை. ஒன்றை கண்டுபிடித்தவர்கள், ஒன்றை ஆரம்பித்தவர்கள், அவர்களை தந்தை என்று சொல்கிறோம். திராவிட இயக்கத்தின் தந்தை என்று பெரியார் ஈவேரா அவர்களை சொல்கிறோம். அந்த மாதிரி பொய்யையே கண்டுபிடிச்சவன் யாருன்னு கேட்டால், பொய்யை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் என்றால் பிசாசு தான். அதான் அவனுக்கு பொய்க்கு பிதா. அவன் பொய்யை சொன்னான். ஏதேன் தோட்டத்தில் வந்து பொய் சொன்னான். நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னான். இந்த அறிவு கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்க, கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க என்று பொய் சொன்னான். அதனால் அவன் பொய்யன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீங்கினால் பொல்லாங்கினால் உண்டாகியிருக்கும்னு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் ஈவில் ஒன், பொல்லாங்கனால் உண்டாகியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. பொய் பேசுனா அந்த இடத்துல பிசாசுக்கு ஒரு இடம் வந்துடுது. அது பொய்ன்றது பிசாசினால் உண்டாகியிருக்கிறது. நம்ம ஒன்றை பயன்படுத்தினா உடனே காப்பிரைட் பிரச்சனை வந்துடுதுல்ல. வேறொருடைய காப்பிரைட் வச்சிருக்கிற ஒரு வீடியோவையோ ஒரு ஃபோட்டோவையோ ஒரு காரியத்தையோ நம்ம பயன்படுத்தினா உடனே நமக்கு தகவல் வந்துடுது. அது ஒன்று அதை எடுத்துடுறாங்க. நீங்கள் பயன்படுத்த முடியாது, இதை அது இன்னாருக்கு காப்பிரைட் இருக்குது. இல்லைனா என்ன சொல்கிறாங்க, இதற்கான பணம் உங்களுக்கு வராது. யூடியூப்பில் இது இன்னாருக்கு அது காப்பிரைட் இருக்குது, அதுக்கான பணம் உங்களுக்கு வராது என்று சொல்லப்படும். அது மாதிரி பொய் அப்படின்றதுக்கு பேட்டன் ரைட்டு யார்கிட்ட இருக்குன்னா பிசாசுக்கிட்ட தான் இருக்குது. பொய்க்கு வந்து காப்பி ரைட்டு பிசாசுக்கிட்ட தான் இருக்குது. நம்ம பொய் பேசும்போது நம்மையும் அறியாமல் பிசாசுக்கு அந்த இடத்துல இடம் வந்து விடுகிறது. பிசாசினுடைய முத்திரை அங்கே வந்து விடுகிறது. பிசாசினுடைய பேர் அங்கே வந்து விடுகிறது. அதனால தான் நம்ம பொய் உண்மையை மறைக்கலாம், ஆனால் பொய் பேசக்கூடாது. அதே போல் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அவனுடைய தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனக்கண்களை குருடாக்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கிட்டான். ஒரு தியானத்தில் நான் சொன்னேன், ஆவியை சாகடிச்சிட்டான், செத்த நிலைக்கு கொண்டு போயிட்டான். ஆவியை, மனதை குருடாக்கிட்டான். என்ன, வெளிச்சத்தை பார்க்க முடியாது. சுவிசேஷத்தின் ஒளி அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான
ஒரு குருட்டுத்தன்மை. முழு குருட்டுத்தன்மை இல்லை, ரொம்ப பிரகாசமானதை பார்க்க முடியாது, மங்கலானதை பார்க்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு குருட்டுத்தன்மையை, கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி. இது வந்து லைட் பிளைண்ட்னஸ். மனதுக்கு சுவிசேஷ ஒளி, கர்த்தருடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தை, அது ரொம்ப வெளிச்சம் இல்லை. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணில் பலவீனம் இருக்கும், ரொம்ப வெளிச்சத்தை பார்க்க முடியாது, கண் கூசம், அப்படியே கண்ணை மூடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி மனதை குருடாக்கிட்டான். மனதில் ஒரு குருட்டுத்தன்மை. மற்றதெல்லாம் பார்க்கலாம், மங்கலான காரியங்களை பார்க்கலாம், இருட்டை பார்க்கலாம், உலகத்தை பார்க்கலாம், உலகத்தின் காரியங்களை பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் ஒளியை பார்க்க முடியாது. அப்படி ஒரு குருட்டுத்தன்மையை, அப்படி ஒரு கண்களில் ஒரு பலவீனத்தை பிசாசு கொண்டு வந்தான், மனதின் கண்களில். அதனால தான் மகிமையான வெளிச்சமாக இருக்கு, சூரியனை விட பல மடங்கு ஒளி, சுவிசேஷ ஒளி, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம். ஆனால் பார்க்க முடியல. நல்லவனாக இருக்கிறான், ஆனால் பார்க்க முடியல. படித்தவனாக இருக்கிறான், பார்க்க முடியல. அறிவாளியாக இருக்கிறான், பார்க்க முடியல. மனசாட்சிப்படி வாழணும்னு நினைக்கிறான், அவனால் பார்க்க முடியல. அவனுடைய மனக்கண்களை பிசாசு ஒரு விதமான குருட்டுத்தன்மையை கொண்டாந்துட்டான். பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு குருட்டுத்தன்மையை பிசாசு கொண்டாந்துட்டான். அதனால் அப்படிப்பட்டதான ஒரு நோய்க்கிருமியாய் அவன் இருக்கிறான். இது வந்து ஒரு சரீர நோய் கிருமி அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய நோய் கிருமி. அப்படி ஒரு நோயை மனதிலே கொண்டு வருகிறான். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். தேவ பிள்ளைகள் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். யோபு மேலே குற்றம் சாட்டினான். யோபு என்ன உண்மையிலேயேவா ஆண்டவரே உண்மை நேசிக்கிறான்? இல்லை இல்லை, அவன் ஆதாயத்துக்காக தான், அவனுக்கு பாதுகாப்பு வேணும்னு உண்மை கும்பிடுறான், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு உண்மை ஆராதிக்கிறான், உண்மையால் உண்மை நேசிக்கிற அப்படின்னு குற்றம் சாட்டினான். ஆண்டவர் சொன்னார், இல்லை அவன் உண்மையாக என்னை நேசிக்கிறான். அப்போ பிசாசு சவால் விட்டு அவர் சவாலை ஏற்றுக்கிட்டார். குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் சவாலை ஏற்றுக்கொண்டார். அவர் பிசாசு ஒவ்வொருத்தரை பற்றியும் போய் குற்றம் சாட்டுறான். பேதுருவை பற்றி, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு, சோதிப்பதற்கு பேதுரு வாழ்வில் அப்படி செய்வதற்கு பிசாசு ஆண்டவரிடத்தில் போய் அனுமதி உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அந்த உத்தரவை கொடுத்தார். இரவும் பகலும் எல்லா தேவ பிள்ளைகளை பற்றியும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். பாவமே செய்யலைனாலே குற்றம் சாட்டுகிறானே, பாவம் செஞ்சிட்டா எவ்வளவு குற்றம் சாட்டுவான். ஒரு வேத பண்டிதர் விதமாய் சொன்னார், மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசு போய் தர்க்கம் பண்ணான். யூதா புஸ்தகத்தில் அதை படிக்கிறோம். மோசேயை கர்த்தரை அடக்கம் பண்ணார். அவனுடைய கல்லறைய எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தரை அடக்கம் பண்ணார். ஏனென்றால்
மோசே கல்றையை கோயில் ஆக்கிடுவாங்க, மோசையை கடவுள் ஆக்கிடுவாங்கன்றதுனால பயந்து ஆண்டவர் என்ன பண்ணார், அவரே அடக்கம் பண்ணார். அவனை எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அதை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் போய் பிசாசு தர்க்கம் பண்ணான். மோசே ரொம்ப யோகியமா, அவனெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணக்கூடாது ஆண்டவரே, அவனுக்கு அவ்வளோ பெரிய தகுதியெலாம் கிடையாது. அவன் எகிப்தியனை கொலை பண்ணவன் தானே, கோவப்பட்டு கற்பலகைகளை உம்முடைய விரலால் நீங்கள் எழுதி கொடுத்த கற்பலையை உடைச்சவன் தானே, கண்மலைகிட்ட பேச சொன்னால் கோவப்பட்டு அடித்தவன் தானே, அப்படிப்பட்டவன் உடலெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு அங்கேயும் போய் தகராறு பண்ணான், தர்க்கம் பண்ணினான். மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினான் என்று யூதா புஸ்தகத்தில் படிக்கிறோம். அதனால் அவன் எல்லாரையும் குறித்து குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய சுபாவம். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகியிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருடுகிறவன் பணத்தையோ தங்கத்தையோ அவன் திருட மாட்டான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருடுவான். நம்முடைய சமாதானத்தை திருடுவான், நம்முடைய சந்தோஷத்தை திருடுவான், நம்முடைய கிருபையை திருடுவான், அபிஷேகத்தை திருடுவான். இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை திருடுவான். அதை ஆண்டவர் சொன்னார். அவன் திருடன், திருட வருகிறான், நானோ வாழ்வை உண்டாக்குவதற்காக, அந்த வாழ்வு பரிபூர்ண வாழ்வாய் அதை முழுமையடைய செய்வதற்காக வந்தேன் என்று இயேசு ஒப்பிட்டு சொல்கிறார். அதனால் அந்த நம்முடைய வாழ்வை, ஜீவன் என்று இந்த இடத்துல போடப்பட்டிருப்பது லைஃப் ஆங்கிலத்தில், நம்முடைய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு. அவன் அந்த ஜீவனை திருடிடுவான். நமக்குள்ளே இருக்கிற ஜீவனை, நமக்குள்ளே இருக்கிற பரிபூர்ணத்தை, பரிபூர்ணம் அடையாதபடி திருடுவான். அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய நேரத்தை திருடுவான், நம்மளை திசை திருப்பி வீணான காரியங்கள், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட வச்சு நம்முடைய நேரத்தை அவன் திருடுவான். நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை, ஈவுகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடுவான். நமக்கு இருக்க நல்ல ஐக்கியங்கள், நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்கள், நம்மோட நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் கொள்ளுகிறவர்களை, அப்படிப்பட்டவர்களை திருடிடுவான். அங்கே பவுல் சொல்கிறான், 2 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பவுல் சொல்கிறான், 10ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன். தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். அதனால் இங்கே பாருங்கள், தேமா அப்படின்னு ஒருத்தனை பிசாசு திருடி விட்டான் பவுல்கிட்ட இருந்து. உலக ஆசையை உண்டாக்கி
கிறிஸ்கே தீத்து கூட உலக ஆசை அவர்களுக்கு வரலை. ஆனாலும் பவுலுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போகலை. தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன், நான் அனுப்பினேன்னு சொல்கிறான். ஆனால் தீத்துவையோ கிறிஸ்கேவையோ நான் அனுப்பினேன்னு சொல்லலை. அவங்களா போயிட்டாங்க. அவங்க சுய விருப்பத்தின்படி ஊழியம் செய்ய போயிட்டாங்க. உலக ஆசை அவர்களுக்கு வரலை. அவங்க தேமாவை போல பின்வாங்கலை. ஆனால் பவுலுடைய தலைமைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. லூக்கா மட்டும்தான் கூட இருக்கிறான். பிசாசு ஒரு திருடன். அதே போல் அதே யோவான் 10:10 அவன் அழிக்கிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவான். அவனுக்கு குடும்பத்தை அழிக்கணும், சபையை அழிக்கணும், இஸ்ரவேலை அழிக்கணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளை அழிக்கிறது அவனுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறான். அதுக்காக ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உள்ள உறவை அழிச்சான். ஆபேலுக்கும் காமியனுக்கும் இடையில் இருக்கிற உறவை அழிச்சான். இஸ்ரவேலை எப்படியாவது அழிப்பதற்கு அவன் முயற்சி எடுத்தான். எப்படியாகிலும் இஸ்ரவேலை அழித்து விட வேண்டும். இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். அந்த ஜனத்தின் மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்த, இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஒரு முயற்சி எடுத்தார். எப்படியாவது இஸ்ரவேலை அழிப்பதற்கு பல விதங்களில் முயற்சி எடுத்தார். ஆவிக்குரிய ரீதியாகியும் சரீர ரீதியாகவும் அழிப்பதற்கு எகிப்திய அரசன் பார்வோன் ஒரு உத்தரவு போட்டான். இஸ்ரவேலருக்கு ஆண் குழந்தை பிறந்தா தூக்கி ஆற்றுல போட்டுடணும், கொன்னுடணும், உயிரோடு வைக்கக்கூடாது. ஒரு சட்டம் போட்டான். ஆமான்னு ஒருத்தன் எஸ்தர் புஸ்தகத்தில் அவன் மூலமாக ஒரு சட்டம் போட்டான். யூதர்களை யார் வேணால் கொலை செய்யலாம், அந்த குறிப்பிட்ட தேதியில் யார் வேணால் கொலை செய்யலாம் என்று ஒரு சட்டம் போட்டான். அந்த மாதிரி எப்படியாகிலும் யூதர்களை, தேவ பிள்ளைகளை, தேவ ஜனத்தை அழிப்பதற்கு, சபையை அழிப்பதற்கு பிசாசு எவ்வளவு முயற்சித்தான். எல்லா பாரம்பரியங்களும் உள்ள வந்துருச்சு. கான்ஸ்டன்டைன் காலத்தில் எல்லாம் உள்ள வந்துடுச்சு. பாரம்பரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், சடங்குகள், மனிதனுடைய காரியங்கள்லாம் எப்படியாவது அழித்து விட வேண்டும். ஆனால் சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் எந்த சட்டமோ, எந்த அரசாங்கமோ, எந்த உபத்திரவமோ சபையை அழிக்க முடியாது. குடும்பம் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு, அதை அழிப்பதற்கு எவ்வளோ முயற்சிக்கிறார். சேர்ந்து வாழ்கிறாங்க, லிவிங் டுகெதர். மேற்கத்திய நாடுகளில் பலர் திருமணத்திலேயே பலருக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க, அவ்வளோதான். பிசாசு அவனை அழிக்கிறவன். ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஏசபேலுடைய ஒரு உபதேசம் தியத்தரா சபைக்குள்ள வந்துச்சு. அந்த தியத்தரா சபையில் தான் சொல்லப்பட்டிருக்கு 24ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 2 தியத்தீராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற
மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, சாத்தானுடைய ஆழங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பெர்கமு சபையில் வெளிப்படுத்தல் 2:12, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அங்கே சாத்தானுடைய சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பெர்கமு சபையில். அதனால தான் அங்கே 14ஆம் வசனத்தில் பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகம், 15 நிக்கலாய் மதஸ்தருடைய போதகம், இப்படி தப்பான போதகங்களை, தப்பான காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையை அழிப்பதற்கு அப்போதும் முயற்சி பண்ணினான், இப்பொழுதும் முயற்சி. சபையை அழிக்கணும், குடும்பத்தை அழிக்கணும், குடும்பம் என்கிற அமைப்பை அழிக்கணும். அதான் அவனுடைய முயற்சி. அவன் அழிக்கிறவன். அதே போல சோதனைக்காரன், அவன் சோதிக்கிறவன், பாவம் செய்ய தூண்டுகிறவன். மத்தேயு 4:3 வாசிக்கிறோம். சோதனைக்காரன், இயேசுவே அவன் வந்து சோதித்தான். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதனால அவன் வந்து சோதிக்கிறான். எப்படியாகிலும் பாவம் செய்ய தூண்டணும். ஒருத்தன் பாவத்தை வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனை எப்படியாவது பாவம் செய்ய தூண்டணும். அவனுடைய பலவீனங்களை பயன்படுத்தி விடுவான். பசி, இப்போ 40 நாள் உபவாசம் இருந்தார், பசியில் இருக்கிறாரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு, ஒன்றுமே இல்லை. ஏதோ பழங்களை பறித்து சாப்பிடலான்னா வனாந்தரம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஜீவராசிகள் இருக்கும், அதை பிடிச்சி சமைக்கலான்னா எந்த ஜீவராசியும் இல்லை, வனாந்தரம். அப்போ பிசாசு சொல்கிறான், இந்த கல்லையெல்லாம், கல் தான் இருக்குது, கல்லையெல்லாம் அப்பமாக்கிறோம் உம்முடைய வல்லமையினால. அப்போ ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு மாறா ஒரு காரியத்தை செய்ய தூண்டுறான். 40 நாள் சாப்பிடலையே நீங்கள், பசிக்குமே, இங்கே ஒன்றுமே இல்லையே. அதாவது கல்லுகளை அப்பமாக்கனா என்ன அர்த்தம்? எலியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கலையா? தூதனை அனுப்பி, சுருக்கமாக இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, பிதாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, கொடுத்துருக்க வேண்டாமா? ஜனங்களுக்கு மனாந்திரத்தில் மண்ணா பொழியலையா? ஜனங்களுக்கு காடையை அனுப்பலையா? உமக்கு ஏன் அனுப்பலை? உமக்கு ஏன் மண்ணை அனுப்பலை? உமக்கு ஏன் தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுக்கல எலியாவுக்கு கொடுத்த மாதிரி? இப்படி ஒரு, இனி பிதாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, நீரே ஏதாவது செய்யும். ஒரு தேவனுக்கு விரோதமாய் ஒன்றை செய்வதற்கு தூண்டுவான் சோதனைக்காரன். மீதி காரியங்களே அடுத்த தியானத்தில் பார்ப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிசாசை குறித்து நாங்கள் அலச, அவனை அடையாளம் காண எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பொய் என்பது பிசாசால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அவன் பொய்யன். ஆகவே எந்த விதத்திலும் பொய்க்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி, அதை பொய்யை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனதை குருடாக்குகிறான். எத்தனையோ பேர், கொடாகொடி ஜனங்கள் சுவிசேஷ ஒளியை பார்க்காதபடி, பார்க்க முடியாதபடி மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு கண்களை திறக்கும்படியாக, சுவிசேஷ ஒளியை அவர்கள் பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். மோசேயை குற்றஞ்சாட்டினா, யோபுவை குற்றஞ்சாட்டினா, பேதுருவை குற்றஞ்சாட்டினா. ஆனால் அவர்களெல்லாம் நீர் கைவிடவில்லை. அவர்களெல்லாம் நீர் மன்னித்தீர், ஏற்றுக்கொண்டீர், ஆசீர்வதித்தீர். அவன் குற்றஞ்சாட்டினாலும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, பிசாசு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருடுவதற்காக வருகிறான். நாங்கள் கவனமாக இருக்க, எந்த விதத்திலும் இழந்து விடாதபடி
எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, கிருபையை, அபிஷேகத்தை, ஆத்துமாக்களை அவனிடத்தில் திருடு கொடுத்து விடாதபடி விழித்திருக்க, ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவன் அழிக்கிறவனாக சபையை அழிக்க முயலுகிறான், குடும்பத்தை அழிக்க முயலுகிறான். ஆண்டவரே, நீரோ எங்களை வாழ வைப்பதற்காக வந்தீர், எங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்ளும். சோதனைக்காரனாக எங்களை எப்படியாகிலும் பாவம் செய்ய வைக்கணும், எப்படியாவது தேவனுக்கு விரோதமாக எதையாவது செய்ய வைக்கணும், சொல்ல வைக்கணும்னு தூண்டுறான். என்னுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்கிறான். ஆண்டவரே, நாங்கள் சோதனையை சகிக்க, ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.